முரளி சார் தலைவர் பேசுங்க பாருங்க. சார் வெளியில் மாற்றி மாற்றி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் அவங்க அதிகாரிகிட்ட கேட்டு தான் விடுவோம் அப்படிங்க. இப்படி தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தலைவருக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறப்போ அந்த பையன் என்ன பேசணும் அப்படிங்காங்க. உடனே என்ன இது பண்ண சொல்லுங்கள். பையன் பரவாயில்லாமல் இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமாம் உள்ளே தான் இருக்கேன். நம்ம அண்ணன் பார்க்க வந்திருக்காங்க, உள்ளே விட மாட்டேங்காங்க போலி. எல்லோரும் போகக்கூடாது மறிக்காங்க. மோட்டிப்பு ஜாதி பிரச்சனை மோட்டிப்பு தான். ஆமாம் உள்ளே போகக்கூடாது மறிக்காங்க. என்ன நிலவுன்னு தெரியும். வெளியில என்ன செய்தி நீங்க கேட்டுக்காங்க. உத்தரவாதம் ஆமாம் அப்படிதான் மறிக்காங்க. சாப்பிட மாட்டாங்க. போவாங்க ஒரு ஆள் போவாங்க அப்படின்னாப்புல. நீங்கள் தான் சொல்லணும். சரி. சப்போர்ட் பண்ணுவோம் சார். அவங்க இது பண்ணாங்க, நாங்க எல்லாம் இது பண்றோம். எனக்கு சொந்தக்காரங்க தான். நான் ஒரு கட்சி மாவட்டத்தில் லோக்கல் மாவட்டத்தில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க தொடர்ந்து இதுவே காவல்துறையில இது நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் நீங்க ஏன் தடுக்கீங்க? நான் பார்க்க நான் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் நீங்க என்ன நடக்குன்னு தெரியல. காலையில இருந்து வெளியில செய்தி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க யார்ட்டும் விசாரிங்க. நாங்க அதான் பாக்கணும். நாங்க அவங்க அப்பா என்ன நிலவரம் தெரியணும். நான் பையன் என்னதுன்னு சொல்லல. அவரும் பையனை கேட்டா என்னன்னு தெரியாது. பல மோட்டிங்க செய்தி கால் வருது இது பண்ணு ஒரு அப்பட்டமான ஒரு செய்தி வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப இதை யாரு கேட்டீங்கப்பா? உங்களை பாக்குறதுக்கு வேணாம் வீடியோ எடுக்காதீங்க சார். என்ன நடக்குன்னு தெரியல. சென்னையில இருக்கிற கிளம்பி வரீங்க தலைவர் சொல்லலாம். இந்த வேணா தலைவர் வேணா அடிச்சாலும் நீங்க பேசுங்க. நான் கேட்டுக்கணும். அதுக்காண்டி நீங்க வீடியோ எடுக்காங்க அது எடுக்காங்க. எங்களுக்கு ஆகிற பையன் எப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. எப்படி தெரியும்? வெளியில எல்லாரும் ஒரு பதட்டமானதுல இருக்காங்க. காயம் ஏற்பட்டிருக்கு. தம்பிக்கு அரசு உடனடியாக தலையிட்டு உயர் சிகிச்சை அளிக்கணும். தம்பியை உடனடியாக இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் மாவட்ட கலெக்டர் எஸ்பியெல்லாம் உடனடியாக வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். வெளியே தம்பி ஒரு பெரிய இதில் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நிலை எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இதுக்கு அவங்க தகப்பனார் இருக்கார். நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு ஐயம் ஏற்படுது. இதை அரசும் அமைச்சரும் மாவட்ட கலெக்டரு எஸ்பி எல்லாரும் இது உறுதி செய்யணும். தம்பிக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற உறுதி செய்யணும். எங்கள் பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. காவல்துறை தகுந்த எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா? இல்லை அது உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும். இதற்கு பின்னாடி யார் இயக்கிறா? தென் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் படித்தா வெட்டுறோன்னா இன்னும் நாங்கள் என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள்? நாங்கள் படிக்கவே கூடாதா? படிக்கிற சிறார்களை வெட்டும் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு உயர் அதிகாரிகள் இதில் தலையிட்டு இது உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சரி.